திமுகவில் அமமுக துணை பொதுச் செயலாளராக இருந்த SVSP மணிராஜன் இன்னைக்கு அதாவது திமுகவில் இணைந்திருக்கிறார். குறிப்பாக அமமுக பொதுச் செயலாளர் TTV தினகரன் அதிமுக தலைமையிலான NDA கூட்டணியில் அங்க வகித்திருக்கிறார். இந்நிலையில் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதற்காக தற்போது TTV தினகரன் அதாவது அமமுக முன்னேற்றத்தில் இருந்த துணை பொதுச் செயலாளர் மணிகண்டன் மற்றும் உள்ளிட்ட உடன் 4 மாவட்ட செயலாளர்களும் இன்றைய தினம் திமுகவில் இணைந்திருக்கின்றனர். குறிப்பாக அதாவது TTV தினகரன் மற்றும் OPS இவர்களெல்லாம் அதாவது அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை அதாவது தலைமையேற்க முடியாது என்பது முன்பதாகவே அவர்கள் தெரிவித்து வந்த நிலையில் தற்போது NDA கூட்டணியில் TTV தினகரன் தற்போது அங்கம் வகித்திருக்கிறார். இதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அக்கட்சி பொதுச் செயலாளர் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் தற்போது திமுகவில் இணையக்கூடிய நிகழ்வானது ஏற்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அண்மையில் பன்னீர்செல்வத்தின் தீவிர ஆதரவாளராக இருந்த வைத்திலிங்கம் முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் திமுகவில் இணைந்திருந்தார். இப்பொழுது அதாவது அதிமுகவில் செயல்பட்டு வந்த முன்னாள் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் அதிமுக அதிருப்தி MLAக்கள் மற்றும் அதே போல உறுப்பினர்கள் திமுகவில் இணைய உள்ளதாக தகவலானது வெளியாக இருந்தது. இதைத் தொடர்ந்து குன்னூர் சட்டமன்ற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தெரிவித்திருந்தால் நான் திமுகவில் இணையப் போவதாக. இந்நிலையில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஓரிரு மாதங்களில் இருக்கக்கூடிய நிலையில் திமுகவில் தொடர்ந்து அதிமுகவில் இருந்த நபர்கள் தற்போது அடுத்தடுத்து திமுகவில் இணைந்து வருவது திமுகவுக்கு ஒரு கூடுதல் பலமாகவே காணப்படுகிறது. ஏனென்றால் 2026 சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதி இலக்காக வைத்து திமுக தற்போது செயல்பட்டு வந்தாலும் கூட தற்போது அதிமுக தலைமையிலான கூட்டணியில் 8 கூட்டணி கட்சிகளும் திமுக தலைமையிலான கூட்டணியில் 10 கூட்டணி கட்சிகளும் அங்கம் வகித்திருக்கின்றனர். இந்நிலையில் தாவேகா உள்ளிட்ட கட்சிகள் புதிதாக அதாவது தேர்தலை சந்திக்க இருக்கக்கூடிய நிலையில் தற்போது திமுக ஒவ்வொரு தொகுதியும் அதாவது குறிப்பாக ஒரு தொகுதியில் கூட தனது வெற்றி வாய்ப்பை இழந்துவிடக்கூடாது என்றதில் திமுக அதாவது குறியாக தற்போது செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில்தான் முன்னாள் அதிமுகவின் அதிருப்தியாளர்கள் மற்றும் அதே போல முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள் உள்ளிட்டவர்களை திமுக பக்கம் இருக்க ஏற்கனவே அதிமுகவிலிருந்து விலகி தற்போது திமுகவில் அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய சேகர் பாபு மற்றும் அதே போல செந்தில் பாலாஜி உள்ளிட்டோர் அதிமுகவில் இருந்த அதிருப்தியாளர்களை திமுக பக்கம் அதாவது ஈர்க்கக்கூடிய பணிகள் தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இன்னும் ஓரிரு தினங்களில் இன்னும் முக்கிய நிர்வாகிகள் அமமுகவில் பதவி வகித்த முக்கிய நிர்வாகிகள் அதே போல முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளராக கருதப்பட்டிருந்த முக்கிய நிர்வாகிகள் தற்போது மேலும் திமுகவில் இணைய திட்டமிட்டுள்ளதாகவும் அதற்காக அடுத்தடுத்து அவர்களும் இணைய உள்ளதாக தகவலானது தெரிவிக்கப்பட்டு வருகிறது. ஏனென்றால் 2021 சட்டமன்ற தேர்தலின் போது அதிமுக அதாவது NDA கூட்டணியிலும் அதே போல அவர்கள் எதிர்த்து அதாவது சிக்கல் சின்னத்தில் அமமுக போட்டியில் செய்துள்ளது. இந்நிலையில் தற்போது 2 அமமுக மற்றும் அதிமுக இரண்டும் NDA கூட்டணியில் ஒரே கூட்டணியில் அங்கம் வகித்து தற்போது இந்த தேர்தல் 2026 தேர்தலை சந்திப்பதில் அக்கட்சி உறுப்பினர்களுக்கும் கொள்கைக்கு புறமாக இருப்பதாக அவர்களும் கருத்து வேறுபாடு காரணமாக தற்போது அடுத்தடுத்து அக்கட்சியில் இருந்து வெளியேறக்கூடிய நிகழ்வுகள் ஏற்பட்டு வருகிறது. அமமுக பொதுச் செயலாளர் TTV தினகரன் ஏற்கனவே செயற்கை திட்டத்தில் தெரிவித்திருந்தார். அதாவது துரோகி என்றும் இல்லை, நண்பன் என்றும் இல்லை, தேர்தல் நேரங்களில் அதாவது மக்களின் நலனை கருதி கூட்டணி குறித்துதான் முடிவுகள் எடுக்கப்படும் என அவர் தெரிவித்திருந்த நிலையில் அவர் தாவேகாவுக்கு செல்வார் என பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது அவர் அதாவது NDA கூட்டணியில் இடம்பெற்றிருப்பது அக்கட்சியின் உறுப்பினர்களிடையே ஒரு பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது. தற்போது அமமுகவில் இருக்கக்கூடிய அதிருப்தியாளர்களே அதாவது திமுகவில் இணைந்து வருகின்றனர். அதே போல முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்களும் இதுவரை அவர் தனது நிலைப்பாடை தெரிவிக்காமல் யாருடன் கூட்டணி செல்லப் போகிறார் மற்றும் தைப்பிருந்தால் வழி திறக்கும் என OPS தெரிவித்திருந்த நிலையில் இதுவரை அவர் மௌனம் சாதித்து வருவது அமமுக அதாவது அமமுக தற்போது NDAவில் அங்கம் வகித்திருக்கிறது. பன்னீர்செல்வம் அவர்களுடைய நிலைப்பாடுதான் என்ன என்று அவர்களுடைய தொண்டர்களுக்கு ஒரு பெரும் குழப்பம் ஏற்பட்டிருக்கிற நிலையில் தற்போது அவர்களும் தங்களை அடுத்தடுத்து திமுகவில் இணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சம்பவம் அரங்கேறி வருகிறது. ஏற்கனவே கடந்த மாதம் அதாவது சட்டமன்ற உறுப்பினராக இருந்த மனோஜ் பாண்டியன் திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். அதைத் தொடர்ந்து தற்போது அதாவது
தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த வைத்திலிங்கம் தன்னை திமுகவில் இணைத்துக் கொண்டிருக்கிறார். அவரை தொடர்ந்து தற்போது அமமுக துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய SVPS முனிராஜன் தற்போது தன்னை திமுகவில் இணைத்துக் கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.